ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க. மீதி இருக்க ஆட்கள் இருக்காங்க. தே ஆர் நாட் கோயிங் டு கம்பீட் டூ ஹார்ட் லைக் பட் தே ஆர் கோயிங் டு பிளே இன் அ வே. எனக்கு தெரிஞ்சு அந்த என்எஃப்பி வந்துட்டு ஜெஃப்ரி வின் பண்றாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. லெட்ஸ் see. பட் ஆக்சுவலி இது எனக்கு அடுத்த ரெண்டு வாரத்துக்கான கேம் பிளே தானே செல்வா? இது அடுத்த இது புரியல. வாரத்துக்கான என்எஃப்பி தானே? இல்ல அந்த எவிக்ஷன்ல இருந்து விஷயத்தோட அந்த விஷயத்தை எவிக்ஷன் தெளிவா ப்ராசஸ்ல சொல்ல. இருந்து தப்பிக்கிறது இப்போ போன வாரம் இந்த என்எஃபியே வரைக்கும் வாரமா கிடையாது. இல்ல இது அடுத்த இது வாரத்துக்கு தானே நாமினேஷனே பண்ண என்எஃப்பி? இது முடியாது. நாமினேட் பண்ண யா முடியாது. சோ யா அதுதான். யா தட்ஸ் ஒன்லி. யா ஆனா அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டாங்களா? இது நாமினேஷன் ஃப்ரீன்றது போன வாரம் வரைக்கும் இந்த வாரம் நாமினேஷன் யா இருக்காங்களா? செல்வம் யுவர் உங்க சேவ்டுன்னு ஸ்டார்டிங்ல சொல்லிதான். அந்த ம். இன்னைக்கு மிட் ஆஃப் த கேம்லயே வந்து பிக் பாஸே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு, இதை வந்து அடுத்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே பட் அது யாருக்காவது கொடுக்க முடியுமான்றது என்ன சொல்லல பிக் பாஸ். பட் நீங்க ஓகே. தப்பிச்சுக்கலாம், நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஜெஃப்ரி நான் அடுத்த வாரம் எஸ்கேப். யா மைட் பி அது வந்து செல்வம் நான் ம். மைட் பி அது யாருக்காவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா கூட அதை மாத்தலாம், அதை சொல்ல முடியாது. அது மட்டும் இன்னும் டவுட்ல இருக்கு. யா எஸ் எஸ். செல்வம் நீங்க சொன்னது கரெக்ட். கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி தான் பண்ணாரு. பட் வந்து அதோட மோட்டிவ் வந்து மஞ்சரின்னு நான் கம்ப்ளீட்டா நினைக்கல. ஏன்னா அவர் வந்து இந்த பிளேஸ்ல வந்து அது பண்ணாம, இந்த இடத்துல பண்ணாம வேற எங்கேயாச்சும் பண்ணியிருந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா பீப்புள் வேர் எக்ஸ்பெக்டிங் சம் அதர் கண்டென்ட். அங்க பவித்ரா வந்து ஒரு கன்னிங்கான வேலையை பார்த்துட்டு வந்து அங்க உட்கார்ந்து இருக்கா. நாம வந்து பவித்ரா அடுத்தது என்ன மூவ் பண்ண போறான்றது எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ எல்லாருக்கும் என்னடா இவன் தேவையில்லாம இப்படி வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்து இப்படி சப்பையா முடிச்சு விட்டுட்டானே இந்த ஒரு வார அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அது இரிட்டேட் ஆச்சு. அந்த இடத்துல அவரை வந்து பண்ணாம இருந்திருந்தான்னா அவருக்கு அந்த ராணுவ கிடைச்ச மாதிரி அந்த ஒரு சிம்பதியாச்சும் லைட்டா வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும்னு நான் யா நினைக்கிறேன். கரெக்டா ஸ்ருதி, நான் தான் சொல்றேனே. இப்ப அவர் பண்ணது வந்துட்டு அவருக்கு பெரிய ஃபயர் விடுவாங்க அது இது இதெல்லாம் இல்ல. ஹி இஸ் அவர் இதை பண்ணும்போது அதை குத்தி குத்தி அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிற ஆளே கிடையாது. இத்தனை நாள் பார்க்கும்போது அந்த மாதிரி அதை குத்தி 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 மேபி பின்னாடி வந்துட்டு அவரோட வருத்தங்களை நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆஸ் பார்ட் ஆஃப் த கேம் இவ்வளவு அக்ரெசிவா ஒரு கோவம் வந்து குத்தி 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 அதை பேசி நான் இத்தனை நாள் அவரை பார்க்கல. அப்போ இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது ஓகே, ஹி இஸ் ட்ரையிங். லைக் இது பேசும் பட்சத்துல இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அன் லைக் டாசிங் மூமெண்ட் தான். அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா ஃபைன், மஞ்சரி தூக்கின்னு போயிட்டு வச்சிருவாங்க. ஏன்னா வேற யாரையும் அவங்க டார்கெட் பண்ண முடியாது. 2 பேர் தான் வெளில இருக்காங்க. யாராவது ஒருத்தரோட பொம்மை தான் உள்ள போகணும். இஃப் அட் ஆல் அவர் பண்ற விதம் பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா மஞ்சரி கண்டிப்பா டால வச்சிருவாங்களோ அந்த தாட்ல தான் வந்துட்டு ஹி வாஸ் ஓவர் டூயிங் இட். ஏன்னா எப்பயுமே எதுவுமே பண்ணாம இருந்தவர் இன்னைக்கு ஓவர் டூ பண்ணாருன்னா எனக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்துல எனக்கு பார்க்க வச்சது. தட் இஸ் ஹவ் ஐ எம் ட்ரைங் டு டெல். அண்ட் மோர் ஓவர் இது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்னா, சிவா கிட்ட வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாருன்னா அவரு அடுத்த நாள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் கிட்ட வந்துட்டு அவர் சொல்லிடுவாரு. ஏதோ ஒரு சூழல்ல நாளைக்கு யாராவது லைவ்லாம் பாத்தீங்கன்னா மேபி நான் லைவ் பார்ப்பேனான்றது எனக்கு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க பாக்குறீங்க இந்த சீன் இருந்துச்சுன்னா எனக்கு தனியா மெசேஜ் கூட பண்றேங்க. ஸோ தட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ த வே ஹவ் ஐ சா ஐ வில் கெட் கன்வின்ஸ்ட். ஓகே, நான் பார்த்த விதம் கரெக்ட் தான் அப்படின்ட்டு. பட் அவர் வாயில இருந்து கண்டிப்பா வரும். மேபி தட் இஸ் வாட் இஸ் கேரக்டர் பீயிங் இன் திஸ் ஹவுஸ். பார்ப்போம். இடப்புசுக்கு எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. சிலம்பரசன் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆமாட்டம். சொல்லுங்க. இவர் முத்துக்குமார் இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன கேம் ஆடி இருக்கிறாரு இவ்வளவு அவரை கொண்டாடுறதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் நாள் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே சரி, அவர் வெறும் பின்னாடி மட்டும்தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணுறது இல்லை அப்படின்னா அவங்கள முன்னாடி போக விட்டுறது, அதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் டீமுங்கிற குரூப்புக்கு பின்னாடி இருந்தாரு. இப்போ வந்து மஞ்சரி சாச்சனா இவங்க பின்னாடி இருக்காரு. போன வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு 30 செட் வந்து 3 கவுண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போவும் வந்து அவர் பாய்ஸ் டீம் கிட்ட சொல்லிட்டு அவங்கள ட்ரிகர் ஏற்றி அவங்கள சண்டை போட விட்டுட்டு அவர் பின்னாடி தான் இருந்தார். இன்னைக்கும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ராயனை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அவர் எப்படி அதை கவர் பண்ணலான்னு பார்த்தாரு அப்படின்னா, ராயனை நான் பிடிச்சிட்டேன், ஆனால் அவர் விடுன்னு சொல்லும் போது வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ ராயன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இல்லை மஞ்சரி உள்ளே போயினதை பார்த்துட்ட அப்புறம் தான் நீ விட்ட அப்படின்னு சொல்லிட்ட அப்புறம் உள்ளே போய் ரூம்குள்ளே போய் உட்காந்து பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சுனிதாவை நான் பிடிக்கும் போது அவங்களுக்குலாம் அவ்வளோ ஹார்ஷாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி மாற்றி மாற்றி தான் பேசுவார். அவரோட
அவரோட பாயிண்ட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கு. அவர் எப்பயுமே டபுள் ஸ்டாண்டர்ட் தான் விளாட்றாரு. ட்ரூ சிலம்பரசன். ஆக்சுவலி நான் வந்து இதை நாங்கள் நிறைய டைம் பேசிட்டோங்க. முத்துக்குமரன் வந்து எப்போ வந்து ஆட் ஒன் அவுட்டா தெரிஞ்சாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 விஷயம் அவர்கிட்ட இருக்கு. பேச்சு திறமை. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் தத்தியா இருக்கிற காரணத்தினால இவர் ஒரு வார்த்தை பேசும்பொழுது வந்து அது அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த முட்டாட்களை நம்பிடுறாங்க ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கேம்லயே வந்து நமக்கு ஜாக்லின் ஸ்ட்ராங் அப்படின்றத வந்து நமக்கு எடுத்து காட்டினது முத்துக்குமரன். மத்த பசங்க எல்லாமே இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஆட்டு மந்தைகள் மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. அந்த இடத்துலதான் அவரோட பிரில்லியன்ஸை பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணி இத்தனை பேர்த்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட முத்துக்குமரனோட பிரில்லியன்ஸை நான் பார்க்கவே இல்லை. எல்லா இடத்துலயுமே டபுள் ஸ்டாண்டர்ட் கேம் தான். ஓகே, என்ன கேட்டீங்க அப்படின்னா விஜய் தைரியமா ஃபேஸ் டு விஷாலும் ஃபேஸ் முத்துக்குமரனும் சொல்லவே வேற முடியாது. வேற இல்லை. 2 பேரும் ஒன்று தான். விஜய் விஷால் என்ன அப்படின்னா அவனோட வார்த்தையில வந்து அவன் ரொம்ப நெகட்டிவா தெரியுறான். முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் அதை வந்து பூசி மழுவி பேசுறதால அவன் கொஞ்சம் நல்லவனா வெளியே தெரியுறான். இதுதான் நான் பார்க்கறது. கரெக்டா? மை பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ சிமிலர் டு யோர்ஸ் தான். அண்ட் இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாடுறாப்புல. ஓகே, இதனால வந்து இவரை வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஐ மீன் நிறைய பேர் அந்த அந்த இது எப்படி ஆயிடுச்சுன்னு நான் பாக்குறேன்றத நான் சொல்றேன். இது பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்னு பிரிக்கும் பொழுது இது வந்து ஒரு ரெக்கார்டட் ஸ்பேஸும் கூட இல்லை. அதனால வந்து என்னுடைய சபை நாகரிகம் கருதி சில வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. நல்லதுமா. அந்த ஒரு என்னன்னா அந்த அந்த சாவனிசம் மேல் சாவனிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? ஓகே, அதை வந்து பயங்கரமா பின்பற்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்க முத்துக்குமரனுக்கு. ஏன்னா அதோடைய வெளிப்பாடாதான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வர அவ்வளோ அபியூசிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் பார்க்க முடியுது. அது வந்து அவங்க தான் பண்றாங்களா இல்லைன்னா வந்து பெய்ட் பாட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க பண்றாங்களா அப்படின்றதுமே எனக்கு வந்து தெரியல. பட் மெஜாரிட்டி எந்த ஒரு ஃபேனுக்கு யாருக்கு எது போட்டாலுமே வந்து ஒரு தவறான கமெண்ட்ஸ் வர்றது கிடையாது. எந்த ட்வீட் போட்டாலும் ஒரு ஒரு 1% வருது அப்படின்னா முத்துக்குமரனுக்கு போட்டீங்கன்னா 100% உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து தவறான கமெண்ட்ஸ் வரும். அப்ப நீங்க இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றீங்க ஒருத்தரனா, இல்ல நடக்கிறதா நம்ம பேசுறோம், நடக்காத வந்து மேனிபுலேட் பண்ணி தனியா ஃப்ரேம் பண்ணி we are not talking anything in the space. Okay, what is happening, we are just replicating it same way. ரயானை பிடிக்கும், ரயான் இன்னைக்கு என்ன பண்ணது தவறு அப்படின்றத பத்தி பேசணும், என்ன அவர் நல்லா பண்ணாருன்றத பத்தி பேசுறோம். ஒரு பிளேயருக்கும் அதைத்தானே நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்படி இவங்க அதை யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க, கேமை பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் வந்து ஹைப் கொடுக்குறாங்கல்ல, அந்த கப்பை கொடுக்குற அளவுக்கு ஹைப் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து ஒர்த் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் தான் நான் பார்ப்பேன். என்ன கேட்டீங்கன்னா டாப் 5லயே அவர் வந்து ஒர்த்தே இல்லை. இல்லங்க, டாப் 5க்குல வந்துட்டு இருக்காரு சிலம்பரசன். டாப் 5க்கு ஹி இஸ் காம்பீட்டிங். ஏன்னா டாப் 5 மத்த எந்த பாய்ஸுமே வந்துட்டு அவ்வளோ பொட்டன்ஷியல் இன்டென்ட் அந்த வந்துட்டு காமிக்கல. பாயிண்ட்னால ஓகேங்களா? கரெக்ட் முத்துக்குமரன் கரெக்ட். அட்லீஸ்ட் ஷோ ஹிஸ் பொட்டன்ஷியல். டாப் 5ல கண்டிப்பா அவர் இருக்காரு. நான் அதுதான் அதை கேட்கிறேன், அவர் தாண்டி என்ன இல்ல பொட்டன்ஷியல் எனக்கு இப்ப காமிக்கிறாருன்னு என்னோட டாப் 5ல ம், யார் இருக்காங்க அப்படின்னா இப்போ ம், கோவா கேங்ல இருக்க 4 பேருமே டாப் 5ல வருவாங்க. அன்டவுட்டட்லி. ஆனா ஜெஃப்ரி ஓகே, ஜெஃப்ரி அவங்க அன்டவுட்டட்லி. 4 பேருமே ஆனா இண்டிவிஜுவலி. ஜெஃப்ரி வந்துட்டு இன்னொருத்தவங்களை கேட்டா நான் பணப்பாய். பவித்ராவை சொல்லுவேன். இல்லங்க, அட்லீஸ்ட் பவித்ரா இல்ல. நோ I'll tell. நோ I'll அவங்க tell. ஒன்றும் நோ பண்ணல, ஆனா நோ அவங்க நாட் அட் ஆல். அட்லீஸ்ட் டபுள் ஃபேஸா இல்லாம இருக்காங்க. இல்ல தலைவா, ஈவன் இந்த நோ இந்த நோ 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 இல்ல நோ 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 நோ. சிலம்பரசன், இந்த ஓகே பொம்ம ஓகே. டாஸ்க்ல ஒட்டுமொத்த பாவத்தையும் பண்ணதே அந்த பவித்ரா ஆமா ஆமா, தாங்க. 7 பிளேயரை அவுட் ஆக்கிட்டு போனதே அந்த பவித்ரா தாங்க. அது அது வந்து கரெக்ட் ஒரு தான். ஒரு கேவலமான கேம் இல்லையா? என்னன்னா நான் வந்து சொல்லிடுறேன், சிலம்பரசன் உன் பொம்மையை தான் நான் வைக்க போறேன் சிலம்பரசன் சொல்லிட வேண்டியது. சொல்லிட்டு சிலம்பரசன் உள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. சிலம்பரசன் வந்து டாமோட பொம்மையை தூக்கிட்டு போய் வச்ச வேண்டியது. அச்சோ மிஸ் பண்ணிட்டேன்டி விடலடி அப்படிங்க வேண்டியது. ஓகே, இதெல்லாம் வந்து உலகமாக உருட்டுடா அப்படின்ற மாதிரி அதுதான், தான் இதை இருந்துச்சு. இப்படி பாருங்களேன். இப்ப வந்து இங்க ஒரு 5 பேர் டீம், அங்க ஒரு 5 பேர் டீம் இருக்காங்க. மத்ததுல 2 பேர் தான் டீம் இருக்காங்க. இப்ப நான் வந்து என் பொம்மையை தான் மத்தவங்க கிட்ட சொல்லி சேவ் பண்ண சொல்லணும். அவங்கள சேவ் பண்ணி நான் அவங்கள ஒவ்வொருத்தரா எலிமினேட் பண்ணிட்டு நான் வரேன். இல்ல புரியுதுங்களா? சிலம்பரசன், நீங்க இல்ல அதர் அது சைட் ஆஃப் காயின், பார்க்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. ஐயா நீங்க அதர் சைட் ஆஃப் காயின் பாத்தீங்கன்னா இந்த தந்திரக்காரன் நரியும் வந்துட்டு என்ன ஆ. பிரச்சனைலாம் காட்டுக்குள்ள வாழும் தான். ஓகேங்களா? மத்த மிருகங்கள் கூட வந்துட்டு கம்மியாடும். இஃப் யூ see in that perspective, yes, her game should be உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கலாம்.
பட் ம்ஹ்ம். அவங்க வந்துட்டு அந்த அந்த வின்னிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனாலிட்டி இன்னொருத்தவங்கள பத்தின ஒரு வெறுப்போ இல்ல இன்னொருத்தர் பத்திங்கள ஒரு பொசசிவ்னஸோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த ம்ஹ்ம். கேமை வந்துட்டு நேர்பட வந்துட்டு எதிர்கொள்வாங்க. ரைட்டுங்களா? ம்ஹ்ம். இந்த ஆமா. பின்னாடி குத்துற மாதிரியான ஒரு கேம் பிளே இருந்துச்சுன்னா அது எப்பயுமே வந்துட்டு மக்களுக்கு பிடிக்காது. அது அதிகப்படியான ஒரு ஆடியன்ஸோட ஹார்ட்டை வந்துட்டு வின் பண்ண முடியாது. அந்த வகையில பவித்ரா வில் நாட் பி இன்டு டாப் 5 ரைட். டெஃபினட்டா வந்துட்டு பவித்ரா இருக்க வாய்ப்பே இல்ல. ஸோ முத்துக்குமரன் ஓகே. ஒன் இல்லங்க. பர்சன். ஏன்னா சிலம்பரசன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கறது, பவித்ரா வந்து ஒரு பிளேயராவே நான் பார்க்கல. ம்ஹ்ஹ்ம். அ எனக்கு சீரியஸா நான் தப்பா சொல்லல. ஐயோ! அதே நான் மாரி தப்பா தான். நினைச்சுக்காதீங்க. நான் பவித்ராக்கு எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. உண்மையாலுமே எனக்கு மத்த யாரையுமே பிளேயராவே பார்க்க முடியல. ஏன்னா மத்த எல்லாருமே என்ன பண்றாங்க அப்டின்னா, போய் பின்னாடி போய் ஒரு மாரி பேசுறதும், அவங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பவித்ரா பண்றாங்கங்க. கேமே ஆடல. இல்ல. ஏங்க எனக்கு பவித்ரா வந்து அத வந்து இன்னசென்ட்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆர்ஜே ஆனந்திய நம்ம எப்படி சொல்றோமோ, அதே அந்த 10 அம்சத்துல 5 அம்சம் இல்லனாலும் ஒரு 7 அம்சம் வந்து பவித்ராக்கு பொருந்துதுன்னு நான் நெனைக்கிறேன். ம்ஹ்ம். ஏன்னா இப்ப ரீசென்ட்டா அவங்க பேசுற கான்டெக்ஸ்ட்லாம் நான் பார்க்குறேன். ம்ஹ்ம். பிஹைண்ட்ல என்ன பேசுறாங்கன்றத நான் பார்க்குறேன். ஐ டோன்ட் திங்க் ஷி டிசர்வ் டெஃபினட்டா கிடையாது. என்னன்னா, பவித்ரா வந்து எல்லா சீசன்லயும் ஒரு ஆள் இருப்பாங்க. கண்ணுக்கே தெரியாம கடைசிக்கு முன்னாடி ஒரு 1 வாரம் வரைக்கும் வந்துருவாங்க. ம்ஹ்ம். அந்த மாரி பவித்ரா ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இவனுங்க எல்லாமே என்ன பண்ணுவானுங்கன்னா, இன்னைக்கு என்ன பண்ணானுங்க, இன்னைக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு விஷயம் நடக்கிறப்ப. ஆமாமா. இந்த கேமோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, கடைசியில யாரெல்லாம் லைன்ல நிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளில போயிட்டு தத்திங்க மட்டும் ஆமா. நின்னுட்டுருப்பாய்ங்க. மாமா மாரல் அப்படிலாம் ஆஃப் த ஸ்டோரி. அப்படிலாம் ஓகே. வந்துட்டு நீங்க ஜெஃப்ரிய வந்துட்டு வெயிட். தத்தின்னு இருங்க. சொல்ற முடியாதுங்க. அதத்தான் அடுத்து தாங்க சிவா சொல்ல சிவா வரேன். இருங்க. சிவா இருங்க. அருண். அதுல எக்செப்ஷனல். நோ. அதுல எக்செப்ஷனல் தான் அந்த ம்ஹ்ம். இடத்துல ஜெஃப்ரியா நான் பார்க்குறேன். ம். ஓகே. அப்படி லைனா நின்னாங்க சிவா, அருண். டாப் 10 லிஸ்ட் சொன்னாங்க பாருங்க. அப்பலாம் நான் ம்ஹ்ம். தெரிச்சுட்டேன். ம். சொல்லுங்கடா டேய்! என்னென்ன சொல்றீங்களோ சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன். அந்த கடைசியா சாச்சனா யோசிங்களேன். ஒரு வீடியோலாம் ஸ்கிரீன்ஷாட் ம்ஹ்ம். எடுத்து வச்சேங்கய்யா. 8வது ரவுண்டா, 9வது ரவுண்டான்னு தெரியல. இல்ல 10வது ரவுண்டான்னு தெரியல. ம். சாச்சனா வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஓடி வரும். ஓகே. ம். ஓடி வந்ததுமே அப்படியே கீழ படுத்து உள்ள போயிரும். கீழ படுத்து எல்லாரும் மேல அப்படியே ன்னு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரெய்ட்டா வந்து போய் ம்ஹ்ம். அடியில ந பூந்துரும். நான் எனக்கு நெனச்சேன், என்ன எனக்கு விவரம்? இத விட ம். ஒரு இப்போ பசங்களும் பண்ணாங்க. தப்புதான். பட் அது என்னமோ சாட்ஸ்னா பண்ணது மட்டும் எனக்கு தப்பா இருக்கு. என்னன்னா ஒரு பொம்மைய எடுத்து டப்புன்னு அந்த டீ ஷர்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சுட்டாங்க. திஸ் இஸ் சம்திங் ராங்ல. ஆமா. அது ஒளிச்சிட்டும் கேட்டாங்க. ஏன்னா இப்ப கேர்ல்ஸ் வந்து ஸ்கூல்ல வந்து எடு ஜஸ்ட் லைக் அப்படின்னு. தட் உள்ள இல்ல. பசங்க கிட்ட ம். எடுக்கலாம். எடுப்பாங்க. ம். பட் கேர்ல்ஸ் கிட்ட அப்படி எடுக்க முடியாது அப்படின்றது வந்து தட்ஸ் ராங் தான். டெஃபினட்டா தட்ஸ் ராங். அதுதான். ஏன்னா யாரும் டீ ஷர்ட்டுக்குள்ள வைக்காதீங்கன்னு இந்த பொண்ணு தான் சொல்லுச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்டு இந்த பொண்ணு வந்து டீ ஷர்ட்டுக்குள்ள வச்சு, ஏம்மா இந்த மாரி பண்றீங்க? கேம தாராளமா தைரியமா ஆடுங்களேன். இல்ல ஆட முடியலன்னா அவுட் ஆயிட்டு கூட போய் உட்காருங்களேன். ஏன் இப்படி உயிர் ஏங்க எடுக்கிறீங்க? இதுல ரொம்ப நான்சென்ஸா நான் 2 பேத்த தான் பார்ப்பேன். இல்ல 3 பேருமே சொல்லுவேன். ம். ஓகே. அருண் வந்து ஒரு கேவலமான ஒரு கேம் விளையாண்டான். அவன வந்து நம்ம கடைசியா ம். பேசுவோம். சிவகுமார் விளையாண்டது ஒரு கேவலமான கேம். பவித்ரா விளையாண்டது கேவலமான கேம். சாச்சனா விளையாண்டது கேவலமான கேம். ஓகே. ஏன்னா, சாச்சனா வந்து எல்லாத்தையும் ஏமாத்தி வந்துச்சு. ம். ஓகே. லிட்டரலா ஷி ஜஸ்ட் சீட்டட். பவித்ரா ஆனா டிட் த சேம் ஆனா திங். சிவகுமார் இருங்க. பவித்ரா அண்ட் சிவகுமார் என்ன பண்ணாங்கன்னா, ம். நேரத்துக்கு ஆமா. ஆள மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ம். ஒரே ஆள கான்ஸ்டன்ட்டா வைக்காம, அடுத்தடுத்த கேம் நான் ஒண்ணு எடுத்துறேன்னு சொல்லி ஏமாத்தி, ஆனா அவங்களுக்கு வைக்க வேண்டிய பொம்மைய அவங்க வைக்காம, ம். அப்படி ஏமாத்தி இவங்க அடுத்தடுத்த கேம்க்கு வந்து மூவ் ஆயிட்டே இருந்தாங்க. இப்ப இவனுங்களுக்கு வயித்தெரிச்சல் அதிகமா போய் யாருக்குன்னா வந்து மெஜாரிட்டி வயித்தெரிச்சல்னு ஒரு கேங்க நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா, ம். ஆனந்தி, ம். அன்ஷிதா, விஷால், அன்ஷிதா, ம். விஷால், அருண், சத்யா, தர்ஷிகா, ஆ தர்ஷிகா. தர்ஷிகா விட்டேன் பாருங்க. ம். தர்ஷிகா, வேற இவங்க எல்லாமே வந்து ஒரு கேங் மெஜாரிட்டி ஆனதுனால, இவங்களோட ஒரே நோக்கம் வந்து இந்த வீட்ல வாழ்றதே வந்து ஜாக்லின் வந்து வீட்ட விட்டு வெளில போனதுமே வந்து இவங்களே வந்து பொட்டு பிடிக்கலாம் காலி பண்ணிட்டு இவங்களே வீட்ட விட்டு வெளில ம். வந்துருவாங்க. அவ்வளவுதான் இவங்களோட ம். கேமே. ஓகே. ஏன்னா, அதுவரைக்கும் அவ்ளோ முனைப்பா, வெறியா அப்படியே டயலாக் வெங்காயத்தெல்லாம் பேசிக்கிட்டு விளையாண்ட ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஜாக்லின், ரயான் வெளில போனதுக்கப்புறம், "ஏய் போதும்டா, போர் எ அடிக்குது. ஏய் அது போதும். அங்க போய் நீ நில்லு. ஓகே இது எக்ஸாக்ட்லி. பண்ணலாம்." அப்படின்னு சொன்னது, அது எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்றது வந்து என்னன்னா, நீ நீ ஜெயிக்கணும்னு விளையாடு. அடுத்தவன் தோக்கணும்னு விளையாடாத. இப்ப இவங்க மேல ஏன் எனக்கு மரியாதை வருதுன்னு நான் சொல்றேன் கேளுங்களேன். இந்த கோவா கேங் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவங்க அவங்கள தோற்கடிக்கணும்னே விளையாடல. இவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே, "ஏய் நீ என்னோட எடுத்துரு, நான் உன்னோட எடுத்துறலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போய் குடுகுடுன்னு ஓடி போய் வச்சிரலாம். ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம எப்படி இருந்தாலும் ஓடிரலாம்." ஓகே. அவ்வளவுதான் அவங்களோட அதே இடத்துல ஸ்பிரிட்டாவே இருந்துச்சு.
பட் இந்த பக்கம் பாருங்க சத்யா from ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அவரோட பொம்மை யாருமே எடுத்துட்டே போல. ஆனா அவரா ஏதோ விட்டு கொடுத்த மாதிரி, இல்ல எனக்கு போதும் நானே தான் அவுட் பண்ணிட்டேன். அதெல்லாம் சொல்லிட்டோம். அதெல்லாம் வந்து இங்க பாருங்க பாட்டா சரி செருப்பு வச்சு நான் அது அடிச்சுட்டு வந்ததுமே அவரை. சத்யாலாம் வந்துட்டு விஷால் அவுட் ஆயிட்டார்ல, அதனால ஓகே இதுக்கு மேல நான் விளையாடிக்கிட்டுன்ற அப்ப மாதிரி அவரோட ஃப்ரெண்டு பொம்மை தூக்கிட்டு யாராச்சும் போறதுக்கு இல்ல எடுத்துட்டு போய் அப்படின்ற அவுட் மாதிரி. இல்ல ஆயிட்டாரு. புரியல செல்வா புரியல பேசாம புரியல. வீட்டுக்கு இருங்க போக இருங்க சொல்லுங்க செல்வா, செல்வா. நீங்க கேம் சத்யா இல்ல பாத்தீங்களா? இருங்க இருங்க செல்வா, நீங்க கேம் பாத்தீங்களா? இல்லம்மா அவரோட மைண்டுக்குள்ள ம் விஷாலும் ஜாக்லினும் ஒன்னா அவுட் ஆனாங்க தெரியுமா? சத்யா கிட்ட வந்துட்டு ஜாக்லினோட ம் பொம்மை இருக்கு, அண்ட் தென் சாட்சனா கிட்ட ம் விஷாலோட பொம்மை இருக்கு. ஜாக்லின் அப்பெல்லாம் ம் பார்த்துட்டு யாரையா இந்த பொண்ணு செம்மையா எவ்வளவு நேரம் நிப்ப பஸ்ஸரு 2 பேரும் போலனா கூட பிரச்சனை இல்லை, யாரும் போகணுன்ற அவசியம் கிடையாது, பாத்துக்கலாம். லைக் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு இம்ப்ரோவைசிங் கிராஃப். இதை தாண்டி இந்த ரவுண்ட்ல வந்துட்டு சத்யா இருந்துட்டாரு. அடுத்த ரவுண்ட் விஷால் அவுட் ஆயிட்டான். அவர் ஏங்க வீம்புக்குனாலுமே சத்யாக்கு விளையாடணுமே இல்லைங்க. இல்லங்க, சத்யா விளையாடலாலும் விளையாடவே முடியாதுன்ற மாதிரி ஆளும் கிடையாதுல்ல அவரு. நீங்க அதை ஒத்துப்பீங்களா? he is completely fit, he can run, எல்லாத்தையுமே பண்ண முடியும். பட் இதுக்கு முன்னாடி ரவுண்ட் வரைக்கும் இருக்கிறாருன்னா ஒரு டவுட் ஃபேக்டர் இருந்துச்சுன்னு தான் சொல்ல வேணாம். நீங்க சத்யாக்கு நான் ஒரு ட்வீட் போட்டேன் இன்னைக்கு. சூரதத்தி அப்படின்னு சொல்லி சத்யாக்கு ட்வீட் போட்டேன். ஓகேவா? சத்தியமா அதான் ட்வீட்டா போட்டேன். அது வந்து லைக்ஸ் வந்து பிச்சுக்குச்சு அப்படின்ற மாதிரி போச்சு. 400 450 பேரோ வந்து லைக் பண்ணியிருந்தாங்க ஆமாங்க, விஷால் அவுட் அந்த ஆயிட்டாரு. சூரதத்தி. நான் சொல்றேன் பாரு, நான் எப்படி விஷாலுக்கு அப்புறமா பாக்குறேன் அவுட் தெரியுமா ஆனாங்க. சத்யாவை? தத்தித்தனம் தான் அது. நான் எப்படி சொல்லுங்க. பாக்குறேன் தெரியுமா சத்யாவை? இந்த வாரம் வந்துட்டோம், இந்த வாரம் பேமெண்ட், அடுத்த வாரம் ஓ இருந்தா இத ஒரு அடுத்த 200 வாரம் பேர் லைக் பேமெண்ட், பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். மேல மேல போட்டு விட்டுருக்கேன் பாருங்களேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோவை. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு வேற வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க ப்ளீஸ். ரோலிங் டாம் ஒரு 2 பேர் கை தூக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டாம். எஸ் இருங்க நீங்க தாராளமா பேசலாம். ஒண்ணும் இல்ல, யாருமே இல்ல, நம்ம வீடு தான், நம்ம மட்டும் தான் இங்க பேச போறோம். ஓ பிரியா வந்திருக்காங்க. அடுத்து வேற யாரு? லவ்லி தேவ். யாரோ ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. இருங்க நான் என்ன ஏதோ சொல்ல வந்தேன்ல. ஆக்சுவலி சத்யா வந்து ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்தான், அதெல்லாம் கிடையாது. சத்யாவோட பொம்மையை எடுக்கிறதுக்கு எவனும் ரெடியா இல்ல. ஃபர்ஸ்ட் எவனும் சத்யாவோட பொம்மையை எடுக்கவும் இல்ல. சிம்பிள், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் போட்டது எல்லாமே வந்து புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத அணி. அந்த வார்த்தை ஜாலமா பேசுறேன்னு சொல்லி ஒண்ணு பண்ணி மொக்க வாங்கி, இப்ப சிவகுமார் ஒரு டைலாக் பேசி எங்க வந்து செமத்தியா வாங்கினாப்லையோ அதே மாதிரிதான் சத்யா. நான் நினைச்சு பேசுனதே திரும்ப திரும்ப எங்க எங்க போய் 106 நாள் முக்கியம், 106 நாளுக்கு பிறகு நட்பு முக்கியம், நட்புக்கு அப்புறம் விசால் முக்கியம், ஐ லவ் யூ டார்லிங். உம்மா டே யாரா நீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் என் நண்பனானு அவனை சொல்ல, இவனை பத்தி பெருமையா பேச, அவன் இவனை பத்தி பெருமையா பேச, புற்றுதான் வந்து தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் லல்லன்னு பாடிருப்பானுங்க எல்லாருமே. இப்படி இல்ல பேசுறவங்க சொல்றேன், தான் வெளியில போய் அடுத்த நாள் கூட போன் பண்ணி ஹலோ சொல்லிக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி, எனக்கெல்லாம் தெரியுங்க. ஆனா சரி, எனக்கு என்னென்ன ஐசன் பிரியா மணி 2 ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா டாமோட வாய்ஸ்? நான் தான் சொன்னேன். நோ நான் சொன்னேன்ல. நேத்தெல்லாம் 1:55 ஐயோ சத்தியமாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க செல்வா. காலையில தூக்கம் பத்தல. ஓகே, மொத்தமாவே ஒரு 4 மணி நேரம் கூட தூங்கல. எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு அந்த சரி 10 கால் எனக்கு வந்து, அதுக்கப்புறம் கிளம்பி போய் பார்த்தேன், வெறியாயிட்டேன் நானு. கண்ணையும் திறக்க முடியல, ஒண்ணும் திறக்க முடியல. திரும்ப செல்லி மெஸ்ஸுக்கு போய் ஒரு நாட்டுக்கோழி பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கலாம்னு நினைச்சேன். லைவ் விறுவிறுப்பா போகுது வேற. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன். எஸ் வெறியாகுது. ட்வீட் வர ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா அதுக்கு மேல வெறியாகுது. ஐயோ கடவுளே அப்படின்னு ஆயிடுச்சு. சொல்லுங்க பிரியா, இருந்தாலும் நேத்துக்கு நீங்க எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கலாம். சரி போங்க. எஸ் பிரியா. எதுக்கு எங்க நீங்க பிரியாவை தூக்குறீங்க? பிரியா இப்பதான் மேல வந்தாங்க. இல்ல இவ்வளவு நிமிஷம் விடாம வாயை திறந்து பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. எதுக்கு நீங்க கையை தூக்கிறீங்க? கையை கீழே அந்த இருக்குங்க. பிரியா இல்லங்க, பிரியா செல்சி. இல்ல அவரு வந்து அன்னூர் ஒரு பிரியாவை கேட்டிருக்காரு. ஹாய் செல்வா ப்ரோ. நான் வந்து சத்யாவை பத்தி பேசின உடனே தான் எனக்கு கொஞ்சம் சொல்லணும்னால வந்தேன். அவரு வந்து சத்யா வந்து அவருக்கு கேம் விளையாடுறதுல சீரியஸா இன்ட்ரெஸ்டே இருக்க மாதிரி தெரியல. கேம்னா அந்த டால் டாஸ்க் தான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க பிரியா. ஹாரி இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? அவர் அப்பவே தூங்கிட்டாரு. அட பாவிகளா. எனக்கு ஹாரி காட்டவே இல்லையே. இருக்காரு, கோவஸ்டா தான் இருக்காரு. இல்ல ஹாரி இல்ல இப்ப. ஆமா ஹாரியும் இல்ல, ஹாரியும் இல்ல, சாமும் இல்ல. சாம் டிஸ்னட்ல இருக்காரு, ஸ்பீக்கரா இருக்காரு. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு சாம்.
வந்துட்டாப்லையா? வந்துட்டாரு. எனக்கு ஐஷ் வந்து லிசனர்னு காட்டுது. ஆனா ஐஷ் பேசின்னு இருக்காங்க. அவங்க அப்படிதான். இல்ல. சரி இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா செல்வா நீங்க மட்டும் கைய கீழ போடுங்க. கைய கொஞ்சம் கீழ போடுங்க. அதுக்கப்புறமேட்டு வால்டர் ஆரோன், பிபி ஃபேன் பாய், வேற யாரு? இவங்கள ஃபர்ஸ்ட் பேச விடுங்க. 2 நிமிஷத்துல பேசி முடிக்கிறதா இருந்தா பேசுங்க பாப்போம். அடுத்து பிரியா நீங்க பேசுங்க. ஏன்னா இவங்க பிபி ஃபேன் பாய் சொல்லுங்க சத்தம் இல்ல போடுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் இந்த ஸ்பேஸில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். ஸோ கொஞ்சம் நியூட்ரலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜாக் ஃபேன் வந்து நான் ஜாக்லேருந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அண்ட் வந்து ஏன்னா ஹோஸ்ட் அப்படி ஹோஸ்ட் வந்து ஜாக்கோட டைஹார்ட் ஃபேனு. ஹோஸ்ட் அப்படி நான் பேசுவேன் செல்வா, என்னோட ஸ்பேஸ் நான் பேச வைப்பேன். சொல்லுங்க பிபி ஃபேன் பாய். இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. எஸ் பிபி ஃபேன் ஓகே. பாய் நீங்க சொல்லுங்க. நான் செல்வா ப்ரோவையும் நான் வந்து கிளப் ஹவுஸ்ல ஃபாலோ பண்ணியிருக்கேன். கிளப் ஹவுஸ்ல வந்து அவங்க வந்து அந்த டீ கடை பெஞ்ச் அதுல வந்து பேசுவாங்க. அதுலயும் நான் வந்து பேசியிருக்கேன். இன்னைக்கு சும்மா அந்த பக்கம் எட்டி பார்த்தேன். இவர் போறது இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல. அங்க வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், எல்லோ கார்டு கொடுக்கணும் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. வந்துட்டேன் நான் டப்புன்னு. எனக்கு எனக்கு காலையில ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. ஐயோ என்னடா அது, ஏன்னா நேத்து ஆலன் ப்ரோ தான் வந்துட்டு எடிட்லாம் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ரயானுக்கு. அது வேற நிறைய ரீச் ஆயிருந்தது. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே வந்துட்டு இப்படி வந்தோடனே என்னடா இப்பதான் இந்த பையன் ரைஸ் ஆனா அதுக்குள்ள வந்து காடு கிடுன்னு தூக்கிட்டு வராங்களே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி பிசிக்கல் வயலன்ஸ் தப்பு தான். பட் ஆனா இந்த மாதிரி பிசிக்கல் டாஸ்க் கேட்கும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமும் கண்டிப்பா பார்ப்போம். எனக்கு என்னன்னா இந்த சீசன் இப்பதான் ஒரு பீக் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பீக் பாயிண்ட் இல்லைனாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட் நல்லா இல்லை, அது மர்ஜ் பண்ணியாச்சு. நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருந்த அந்த டால் டாஸ்க்கு வச்சாச்சு. அஃப்கோர்ஸ் பிசிக்கலா வந்து கொஞ்சம் ஒரு அக்ரெஷன்லாம் வரதான் செய்யும். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதுதான் கண்டென்ட்டும் கூட பிக் பாஸ் நம்ம பார்க்கறதுக்கு முக்கால்வாசி ரீசனும் அதுதான். பட் நான் என்ன சொல்றேன்னா அதை என்கரேஜ் பண்ண வேணாம். அதுக்கு அவர் எல்லோ கார்டு கொடுக்கட்டும், வார்னிங் கொடுக்கட்டும், ரோஸ் பண்ணட்டும், எல்லாமே பண்ணட்டும். பட் ஆனா ரொம்ப ஒன்னும் பண்ண மாட்டாரு. சொல்லி முடிக்கட்டும். பட் ஆனா எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் போர்டா போய் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஓப்பன் அப் ஆகி விளையாடுற மாதிரி தோணுது. நிறைய பேரோட ஃபேஸஸ் ரிவீல் ஆகுற மாதிரிலாம் நான் பாக்குறேன். பட் ஆனா ஓவர் போர்டா போய் பயங்கரமா ரோஸ் பண்ணி ஒண்ணு பண்ணி எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டா மறுபடியும் வந்து எல்லாரும் ஒரு ஷெல்குள்ள போயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. அது வந்து ஷோ மேக்கர்ஸ்க்கு தான் வந்து ஒரு ஒரு நெகட்டிவா போகும். அதை பார்த்துதான் பண்ணுவாங்க பிபி. ஏன்னா வந்து இத்தனை நாளுமே வந்து கேட்டிருக்கலாம் அவங்க, ஓகேவா? ஏன் ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் கேட்கலன்னா டிஆர்பி அடி வாங்குது, புதுசா ஏதோ பிளான் பண்ணி எதையோ ஒண்ணு பண்ணாங்க அப்படின்றதுனாலதான் வந்து இத்தனை நாள் கேட்கப்படல. இந்த டைமுமே வந்து கம்ப்ளீட்டா கேட்பாங்களான்னா, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, இதை கேட்டுருணும்னு. அதை ஏன் கம்ப்ளீட்டா கேட்காம விடுறாங்க அப்படின்னாலுமே அதுக்கு இதுதான் காரணம். பிகாஸ் உள்ள இருக்கவங்க பயந்துட்டு அடுத்தடுத்த மூவ் விளையாடாம போயிடுவாங்க, இல்ல பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு டீசென்டான ஒரு வார்னிங்கோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த 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 சீசனே எப்படி போகுதுன்னே நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, கரெக்டா? ஆனா இது வந்து இனிமே டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டா கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் பிளேயிங். அண்ட் யாரெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்னு நினைச்சோமோ வீக்கா தெரியுவாங்க, யாரு வீக்குன்னு தெரிஞ்சோமோ அவங்க ஸ்ட்ராங்கா தெரியுவாங்க. பிகாஸ் ரயானை பத்தி ஐ டோன்ட் ஹாவ் எனி ஹோப் அட் ஆல் ஆன் ஹிம். அந்த ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு கிடையவே கிடையாது. பட் இந்த வீக் வந்து ஐ குட் சி லைக் ஹிஸ் பிளேயிங் குட், டூ குட் in my perspective. ஒரு நிமிஷம் டாம், ஐ திங்க் இன்ஃபேக்ட் thank you. லைக் பிபி ஃபேன் பாய் நீங்க தானே சொன்னீங்க அங்க சிஹெச்ல பார்த்துட்டு அங்க என்ன வந்தீங்கன்னு. thank you தெளிவா. பட் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். லைக் கிரேட். ஆக்சுவலா எல்லோ கார்டு கூட கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவ்வளோ பெரிய சீக்வன்ஸ்லாம் இங்க நடக்கல இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு அலாம் இல்ல வார்னிங். ஒரு பிசிக்கல் டாஸ்க் வந்துச்சுன்னா எந்த அணுகுமுறையில விளையாடணும்னு பாத்துக்க. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போயிடாதீங்க. ரயான் சைட்ல தப்பு இருக்கு. ஆனா ரயான் அடிச்சிடல, லைக் போயிட்டு தள்ளி தானே விட்டாரு. இதுக்கு முன்னாடி சீசன்ல அந்த மாதிரி இருந்து தூக்கியே போட்டு அவங்க செவுத்துல இடிச்சுட்டுலாம் விழுந்திருக்காங்க ப்ரீவியஸ் சீசன்ஸ் எல்லாம். இன்ஃபேக்ட் அல்டிமேட் எல்லாம் பாத்தீங்கன்னா தாமரை செல்வியாக்கெல்லாம் அப்படி போய் பறந்து போய் விழுந்துட்டு அப்படியே விழுவாங்க.
அதுக்கே வந்துட்டு அந்த கார்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இட்ஸ் நாட் அப் டு தட் லெவல் இப்போ வரைக்கும். ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயமே ரயான் வந்துட்டு இப்ப ரயான் கிட்ட ரயான் வந்துட்டு ராணுவ கிட்ட அவ்வளவு கோபமா வெளியில பேசிட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசும்போது அந்த வார்த்தை, நீங்க வந்துட்டு இந்த மூக்க உடைக்கிறது சொல்றீங்க, அதை வந்துட்டு நீங்க அந்த பேச்சு திறமையில நல்லா பேசுவாங்க, மாத்தி சொல்லலாம்ல இப்படின்னு சொன்னதெல்லாம் அடேங்கப்பா, வாவ் சூப்பர் பாயிண்ட் ரத்தபி அப்படின்ற மாதிரிதான் செம்மையா ஒரு கவுண்டர் லாக் வச்சாரு முத்துக்குமரன். பிகாஸ் இதுதான் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு தவறு பண்றாருல, அட்லீஸ்ட் அதை வந்துட்டு அந்த இருக்கிற கண்டஸ்டன்ட்ல யாராவது ஒருத்தவங்க அந்த நாட் புடிச்சு விளையாடுவாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு சூப்பரா வந்துட்டு ரயான் பிடிச்சது. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இப்படி சொல்லி பழகுங்க அப்படிங்களாயா, ஓகே இப்படி சொல்றது ஓகேவா, ஓகே இது நல்லா இருக்கு, ரைட். அதுதான் இந்த எல்லோ கார்டு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்குலாம் இந்த டாஸ்க்ல சீன் இல்லை. அண்ட் மோரோவர் இந்த டாஸ்க்ல இப்படிதாங்க இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் ஒன்று வரும், அது இதை விட ஒன்றும் ஒஸ்டா இருக்கும். அந்த பிராக்டி டாஸ்க் ஒன்று வரப்போகுது, ரைட். இதை தாண்டி இந்த ரேங்கிங் டாஸ்க் இன்னும் எஃபிஷியன்டான ஒரு கம்ப்ளீட் ரேங்கிங் டாஸ்கா வைக்கல. அது வந்துட்டு பேச்சுவார்த்தையில இன்னும் பயங்கரமா வேற இருக்கும். இந்த 3 டாஸ்க் தான் இப்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் நானு. செல்வா, ஆனா எனக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா, இந்த விஷால் அருண்லாம் இருக்காங்கல்ல, இத இது if they really wanted to, ராணவ் என்ன திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க ஒரே விஷயம் என்ன சோக் ஹோல்ட் பண்ணிட்டாங்கிறதுதான். if they really wanted to make it a huge issue, they could make it into a huge issue. இல்ல அங்கதான் லைக் எனக்கு தெரிஞ்சு என்ன பேசினாலும் இங்க வீக்கெண்ட்ல வந்துட்டு ரயானுக்கு சப்போர்ட்டிவா என்ன பேச போறாங்க, ஏது பேச போறாங்க. நான் தான் சொல்றேனே, இங்க ஆக்சுவலா ரயான் வந்துட்டு அவனை தள்ளியே விடல. ஜெஃப்ரி தான் ஆக்சுவலி வந்துட்டு ராணாவை தள்ளி விட்டது. ஜெஃப்ரியும் வந்துட்டு தள்ளி விடணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது. இஸ் வெரி கிளியர். என்னதான் வந்துட்டு ராணா ஒரு 100 kgs இருந்தாலும் ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு 40 kg 45 kg இருந்தாலும் அவங்க அந்த எஸ்கேப் ஆகணும்ன்ற அந்த ஒரு நெளிவு இருக்கும் போது ஆப்வியஸ்லி 100 கிலோ இருக்கிறவனால கூட ஒரு பேலன்ஸ், ஒரு இம்பேலன்ஸ் பொசிஷனுக்கு மட்டும் போக வைக்க முடியும். அவங்களை கம்ப்ளீட்டா தள்ள முடியாது. ஒரு இம்பேலன்ஸ் பொசிஷனுக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே விழுந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ரயான் கைய வைக்கும் போதுதான், கையை வச்சு வந்துட்டு ஜெஃப்ரி கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போதுதான் எக்ஸாக்டா இவங்க 2 பேரும் விழுவாங்க. இது எப்படி ஆயிடுச்சு, இந்த ரயான் தான் தள்ளி விட்டான்ற மாதிரிதான் ராணவ் வந்துட்டு சீனை கிரியேட் பண்ணிட்டாரு. அங்கதான் ஆரம்பிச்சது இந்த ப்ராப்ளம். தேவையில்லாம வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதுக்கான அந்த குறும்படம் போட்டுட்டாலே ஆப்வியஸ்லி வந்துட்டு ரயான் சைட்ல தப்பு இல்ல, ராணவ் நீங்க தான் வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓவரா பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த ஃபேக்டர் முடிச்சிடலாம். ஆனா அந்த இல்ல அது கிடையாது. the point is இல்ல the point is அது ரயானுக்கு ராணவுக்கும் கிடையாது. பாயிண்ட் இஸ் மஞ்சரி அண்ட் ரயான், அதுதான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா தோணித்தே தவிர்த்து இட் இஸ் நாட் பிட்வீன் ராணவ் அண்ட் ரயான். சோ அது வந்து மஞ்சரி அண்ட் ரயான் அக்ரெசிவ் ஆனது பிகாஸ் பின்னாடி 3 பேர் இழுக்கும் போது since Ryan was holding her, he was also pulling her into him. அவ்வளவுதானே தவிர மஞ்சரிய வந்து விட்டுருந்தாங்கன்னா மஞ்சரி ஓடி போயிருப்பாங்க. he didn't want to leave her. அதனாலதான் அந்த அக்ரெஷன் தெரிஞ்சதே தவிர he didn't want to leave her, but the hold was very tight. And பின்னாடி pull பண்றது you cannot control இல்ல. so பின்னாடி pull பண்ணும்போது you know that they are pulling you, right? so you have to let it go. so நீங்க விடாம புடிச்சிட்டு இருக்கும்போது the person who is holding you இல்ல, அவங்க மேலதான் நம்ம வந்து fault பண்ண முடியும். அவங்களுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா மஞ்சரி cannot blame the other people இல்ல, because they are not holding her. so அந்த பாயிண்ட்ல நான் சொல்றேன், see that's, let's not put like male and female into this category, but whatever he did right, he should not do that, like going and putting a hold on a person, right? it is still சரி. அதுதான் இப்ப ராணாவே வந்துட்டு ஜெஃப்ரி அவ்வளவு அழுத்தமா பிடிச்சதுமே தப்புதான். ஈக்குவலண்டா ரயான் வந்துட்டு மேபி மஞ்சரி அவ்வளவு டைட்டா பிடிச்சது தப்புதான். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரயானும் வந்துட்டு கம்ஃபர்டபுளா தான் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜெஃப்ரியை கூட வந்துட்டு ராணா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பிடிச்ச மாதிரி தான். பட் ஒன்லி திங், இந்த ஒரு சீக்வன்ஸ்ல அந்த இவங்க நெளியும் போதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த பொசிஷன்ஸ் மாறும். அப்ப தே மைட் ஃபீல் த பெயின் டூ. ஸோ இங்க டவுட் ஆஃப் பெனிஃபிட் இப்பமே வந்துட்டு இந்த ரஷ் அப்பா நடக்கக்கூடிய ஒரு ஹீட்டட் மொமெண்ட்ஸ்ல ஒரு டவுட் ஆஃப் பெனிஃபிட்டோடும் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்பட்டமாவே நம்மளுக்கு தெரியாது வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டுல. பட் பார்ப்போம் இது எப்படி விஜேஸ் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணா கண்டிப்பா நம்மள டிசப்பாயிண்ட் தான் பண்ண போறாரு. தட் இஸ் ஆப்வியஸ். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, அதை படிக்கிறேன். டாம், ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின். வாட் இஃப் சவுண்ட் பிளேட் ஃபுல்லி ஆன் டால் டாஸ்க்? This week she was silent and she was entertained somehow.
with his skills. பட் கொஞ்சம் ஜாக்க அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. I think Sound should realize that Jack was scored this week. Maybe she will appraise next week. ஓகே. இதுல வந்து என்ன சொல்ல வராரு, பாயிண்ட் வந்து ஆக்சுவலி கான்ட்ராடிக்ட் ஆகுது. என்னன்னா கொஞ்சமா ஜாக்க அவாய்ட் பண்றாங்க. சரி, அதுதான் தெரியுது, நமக்கே தெரியுது. சவுண்ட் வந்து ஷுட் ரியலைஸ் தட் ஜாக் வந்து ஸ்கோர் பண்றா அப்படின்னு. அது பண்றது ஜாக் வந்து ஸ்கோர் பண்றாங்கன்றதுனால தான் சவுண்ட் அவாய்ட் பண்றாங்க. ஆமா. மேபி ஷி வில் அப்ரைஸ் இன் நெக்ஸ்ட் வீக். யா, ஆனா அது வந்து நல்ல வகையில இருந்தா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். பட் அந்த பொறாமைன்னு ஒண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா இருக்காதுல்ல. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே ஹெல்த்தியா இருக்காதுல்ல. எனக்கு என்ன இதுல ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப வந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் டாம் இப்ப இதுல. அபி வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க செல்வா. ஓகே, அபியா? அபி வந்து என்ன ட்வீட் போட்டிருக்காங்க, நான் இப்பதான் ரிப்ளை பண்ணிட்டு வந்தேன். ஓகே, என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு, பிகாஸ் ஐ குட் சி லைக் அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஜாக்லினை வந்து கண்ட மீனிங் திட்டி தான் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. கதறீங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு. நான் போட்ட ட்வீட் அப்படியே உள்ள இருந்து சொல்லிட்டு இருக்கா ஆனந்தி. எனக்கு ஆனந்தியை பிடிக்காது, பட் ஹர் அனாலிசிஸ் மேபி time on spot. I have only her manipulation at times in past weeks, but this is fire அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல நம்ம ஆனந்தி வந்து என்ன பேசுறாங்கன்னா, எனக்கு என்னமோ வந்து சவுண்டோட ஃபேன்ஸ் எல்லாம் ஜாக் எடுத்துக்கிறாளோன்னு தோணுது அப்படின்னு வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு சவுண்ட் இல்ல கேளுங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சவுண்டோட ஃபேன் வந்து ஜாக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், ஒருத்தவங்களோட ஃபேன், இப்ப முத்துக்குமரனுக்கு ஒரு ஃபேன் இருக்காங்க, சாச்சனாக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அண்ணன் தங்கச்சின்னு? கண்டிப்பா 100% போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க? பிகாஸ் சாச்சனா வந்து டிசர்விங் கண்டஸ்டன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்க்கிற வந்து கண்ணு தெரியாதவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு வந்து காதில் கேட்கும் பொழுதே புரிந்துவிடும் இது ஒரு வெசம்னு. ஓகே, ஸோ வந்து டெஃபினட்டா போட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப வந்து சௌந்தர்யா பேசுறாங்கன்றதுக்காக கிடையாது, உண்மையாலுமே ஜாக்லின் டிசர்விங்கா இருந்தாதான் அந்த ஃபேன் பேஸ் மாறுவாங்க. ஓகே, இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இதுதான் நான் ஏர்லியா சொல்ல ட்ரை பண்ணேன். இவங்க உள்ள வந்து சவுண்ட் ஒண்ணு ஃபீல் பண்றாங்கல்ல, சவுண்டுக்கு வந்து ஒரு பொறாமை வந்துருச்சு இந்த வீக்ல. ஓகேங்களா, என்ன பொறாமை வந்துருச்சுன்னா பொசிட்டிவ்னஸ் ஆயிடுச்சு. தட் ரயான் இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு ஜாக்லின்றது வந்து சவுண்டுக்கு பிடிக்கல. அதை ஓப்பனா சொல்ல முடியல அவங்களால. ஓகே, ஏதோ ஒன்று அவங்களை தடுக்குது. எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லக்கூடிய சவுண்டால அதை சொல்ல முடியல. அதை நம்ம ஆஸ் ஆடியன்ஸா அதை என்னால பார்க்கும் பொழுது அது ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, அதனால இவங்க அவாய்ட் பண்றாங்க. பட் இவங்களுக்கு வந்து அந்த இன்டென்ஷன் இல்ல. யாருக்கு? ஜாக்லினுக்கும் அந்த இன்டென்ஷன் இல்ல, ரயானுக்கும் அந்த இன்டென்ஷன் இல்ல.